ஜெயலலிதா என்ன கதிக்கு ஆச்சு பாத்தியா? நீ அந்த கதிக்கு தான் ஆவன்னா என்ன சாபம் விடுறியா நீ? அன்னைக்கு ஒரு சாபம் விட்ட, நல்ல சாபமே இன்னைக்கு பாத்தியா ஆச்சு. ஜெயலலிதா நிலைமை தான் எல்லாருக்கும் ஆகுமா? ஜெயலலிதா இறந்து போனாங்க, நம்ம எல்லாரும் இறந்து தான் போறோம். நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மகிழ்ச்சியாக அவர் இறந்தார். இன்னும் இந்த கிராமத்துல பொம்பளைங்க பண்ணுவாங்களா மண்ணை வாரி தூத்துறது, அதை மட்டும் தான் பண்ணல. இன்னும் அடுத்து எங்க போறாங்கன்னு சொல்றேன். ஊர்ல மந்திரவாதியை பார்த்து சூனியம் வைப்பாங்க. அடுத்து விஜய் தான் அதை ரத்தன் பட்டி முறியடிச்சிருவார். பதில் சூனியம் பாரு ஏய் விடுவாரு. குட்டி சாத்தானே போய் கடி. இல்ல திரு ஆர் எஸ் பாரதி மட்டும் வாழ்வாங்க 1000 வருஷமா வாழ போறாரு. அவருக்கு உள்ள எத்தனை ஃபெயிலியர்னு தெரியலமா. நீ வேற ஏதோ நடமாடிட்டு இருக்காங்க. பாதி பேருக்கு ஃபெயிலியர்மா. கண்டிப்பா பிளட் பிரஷர் இருக்கும். இல்ல எல்லாமே இருக்குமா. இன்னைக்கு ஒரு புலம்புனார் பார்த்தல ஓபிஎஸ், எங்க சுகர் பேசிட்டுங்க தாங்க முடியலங்க முடிய சீக்கிரம் அசம்பிளிய முடியல. இதே மாதிரி தானே சார் ஆணவமா திரு பொன்முடி பேசிக்கிட்டு இருந்தாரு. நேற்று இருகரம் கூப்பி மன்னிப்பு கேட்டார், பார்த்தீர்களா? மன்னிச்சிருங்கன்னு திருந்திட்டார். விடுங்க, ஒரு அரசியல் எதிர்காலமும் இனிமேல் கிடையாது. பேசுறவங்களோட நிலைமையெல்லாம் என்னன்னு தெரியணும்னு சொல்றேன் நான். ஏட்டையாவுக்கும் அந்த நிலைமை வரும். ஏட்டையா மட்டும் இருப்பார் அறிவாலயத்தின் வாசலிலே, உள்ளே எவரும் இருக்க மாட்டார்கள்.